தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார், அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்த சம்பவமானது 2001ஆம் ஆண்டு நடைபெற்றது. 2001ஆம் ஆண்டு தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தவர் தமிழ் குடிமகன். இவர் முன்னாள் சபாநாயகர், முதலமைச்சராக கருணாநிதி இருந்தார். திமுக ஆட்சி நடைபெற்றது. 2001ஆம் ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட சாதி கட்சிகள் இருந்தன. பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தன. அப்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தமிழ் குடிமகன் அவருடைய சொந்த தொகுதியான இளையாங்குடி தொகுதி மக்கள் தேசம் கட்சி தலைவர் ராஜகண்ணப்பனுக்கு ஒதுக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்தார் தமிழ் குடிமகன். தன்னுடைய சொந்த தொகுதி தனக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது ஏன் என்று கேட்டார். அதற்கு கருணாநிதி தங்களுக்கு மதுரை மத்திய தொகுதி ஒதுக்க தயாராக இருப்பதாக கூறினார். கருணாநிதி பதிலில் திருப்தி அடையாமல் தமிழ் குடிமகன் தனது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உடனடியாக செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் அவருக்கு இலக்கிய அணி பதவி வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு சில நாட்களிலேயே அவர் மாரடைப்பினால் காலமானார். தமிழ் குடிமகன் திமுகவில் இலக்கிய அணி தலைவராக இருந்தார், திமுக சட்டசபை சபாநாயகராக இருந்தார், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அதிமுகவில் போய் இணைந்தார். ஒரு சில நாட்களிலேயே அவர் காலமாகிவிட்டார்.